சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விஜய் அவர்கள் எப்பயுமே சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அவரோட ஆக்டிங்ல வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா ஜனநாயகன் படம் உருவாயிருக்கு. இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ். ஸோ அதனால இந்த வருஷம் ஏதாவது இந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம விஜய் அவர்களை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ பேசி போட்டோம்னா அதை அவங்களோட சோஷியல் மீடியால போட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து விஜய் அவர்களோட பிறந்த நாள் வரப்போகுது. அதனால ஜனநாயகன் படத்துல இருந்து கேரக்டரை ரிவீல் பண்ற மாதிரி ஒரு டீசரை வந்து படத்தோட டீம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வரும் பொழுது அந்த வெற்றி கொண்டான் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வராரு. அந்த தமிழக வெற்றிக்கு கொண்டானா இந்த படத்துல அவர் வந்து கதாபாத்திரமா வரப்போறன்றது நம்மளே கேள்விப்படுறோம். இந்த படத்துல இருந்து வேற என்னெல்லாம் நீங்க இது பண்ண போறீங்க? இந்த படம் 2026 பொங்கலுக்கு தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் இந்த ஆடியன்ஸ் எப்படி நம்ம எங்கேஜிங்கா வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த படம் எப்போ வந்தாலும் ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுக்கு அது பத்தாது இல்லை. அவர் வந்து என்னதான் அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள் பண்ணாலும், இந்த பூத் கமிட்டி மாநாடு போட்டாலும், ரோட் ஷோ பண்ணாலும், இதையே மீறி நாங்க அவர் கொண்டாடணும்ல. ரீரிலீஸ் ஒரு விஷயங்கள் அப்பப்போ நடக்குது. அது வந்து பழைய படங்களோட ப்ரொடியூசர்ஸ் மனசு வச்சாதான் முடியும். ஆனா இப்ப என்ன பண்றது? தளபதி இப்ப எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆர் டீசர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா இதுல அதிகபட்சமா டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிடலாம், எல்லாம் இப்ப இருந்தே செலிப்ரேட் பண்ணட்டும், கொண்டாடட்டும் அப்படின்ட்டு இந்த ஜூன் அவரோட பிறந்தநாள் அப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அதுல அசல் கோளாறு வந்து பயங்கரமான ஒரு வரிகளோட ஒரு பாடல் பாடியிருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அணி வந்து ரொம்ப ஸ்பெஷலா இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த லாஸ்ட் டைம் அப்படின்றனால 70 இருக்கோ 71 இருக்கோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த படம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். விஜயோட கடைசி படம் அப்படின்றப்போ அணிக்கு ஒரு பயம் இருக்கும், வினோத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். எல்லாருமே கலந்து இந்த படத்தை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இந்த படத்தை கண்டிப்பா அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நீங்க சொன்ன அந்த டேட்ல வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. டீசரை வந்து இப்ப பண்ண வேணாம், தீபாவளி டைம்ல பண்ணா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபயரா இருப்பாங்க பசங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்றதாகவும் கேள்விப்படுறோம். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்ன டேட்ல விஜய் அவர்களுக்காக ஒரு பாடல் ரிலீஸ் ஆக போறதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். கண்டிப்பா. அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அப்படி நடிக்கிறாங்க, இப்படி நடிக்கிறாங்கன்ட்டு. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துல வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்க போகிறதா நேத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இப்ப வரக்கூடிய எல்லா படத்திலயும் வில்லன் போட்டு அவர் அடின்னு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு லக்கி சாமா அமைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பைடர்ல மட்டும் தான் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மார்க் ஆண்டனியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நிறைய படங்களா இருக்கட்டும், கடைசியா வந்து அந்த வீரதீர சூரனா இருக்கட்டும், அவரு நடிப்பு அப்படி கொட்டுறாருங்க. அவர் வந்து ஏன் ஆரம்பத்துல இயக்குனரா மாறினாரு, கம்முன்னு நடிக்கிறார். அவருக்கு நடிக்கணும்னு தான் ஆசை ஆரம்பத்துல இருந்து. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியா அமையல, அதனாலதான் அவர் வந்து இயக்குனரா மாறினாரு. வாலி படம் கண்டிப்பா அஜித்தை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன். குஷி படம் முழுக்க விஜய்க்காக பண்ண ஒரு படம். ஒரே டைம்ல 2 ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனரா அப்பயே வலம் வந்தாரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். அப்போ அவருக்கு வயது என்ன இருக்கும், இப்போ என்ன வயது, ஆனா அப்படியே இருக்கிறாரு. ஒரு நடிப்பு அசுரனா நம்ம தனுஷ் சொல்லுவோம்ல, அரக்கனா நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை தான் சொல்லுவோம். ஏன்னா அவரு சார் இந்த மாதிரி சார் இந்த கேரக்டர் எப்படி சார், இந்த டைலாக் நான் எப்படி போடுவா, நீங்க மேக்கிங்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. மாநாடு மேக்கிங்லேயே அவர் நிறைய வித்தியாசமான அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் விஷயங்களை கொட்டுவார். சம்பளம் ஒரு பக்கங்க, அவருக்கு வந்து நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் எஸ்.ஜே. சூர்யா. அவர் வந்து நல்ல கேரக்டர். எல்லாருமே கேட்குறாங்க ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமா இருக்காரு, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறாரு, நடிப்பு மூலயமா நம்மளை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துறாரு. ஆனா விரைவில் அவர் ஒரு படம் இயக்க போறாரு, அவரே ஹீரோவா. அது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரோட நடிப்புன்னு வரும்பொழுது ஜெயிலர் 2 கமல்ஹாசனோட நடிச்சிட்டாரு, விஜய் அவர்களோட பயணிச்சிட்டாரு, அஜித் அவர்களோட. எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்களோட குட் பேட் அக்லில அவர் தான் பண்ண வேண்டியது. அர்ஜுன் தாஸ்க்கு பதிலா எஸ்.ஜே. சூர்யா தான் பண்ண வேண்டியது. ஏன்னா ஆதிக்கு ரொம்ப க்ளோஸ், மார்க் ஆண்டனி எவ்வளவு பெரிய ஹிட்னு தெரியும். ஏதோ கால்ஷீட் ப்ராப்ளமால அவரு பண்ண முடியல. ஆனா ஸ்டோரி கேட்டிருக்காரு, ஆதிக் ஃபுல்லா சொல்லிட்டு சார் இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு. ஏன்னா மார்க் ஆண்டனில அப்பா பையனா வருவாங்க, இதுல வந்து இரட்டை பிரிவுகளா வருவாங்க. அதாவது நம்ம குட் பேட் அக்லில 2 அர்ஜுன் தாஸ் வருவாங்கல்ல.
அந்த மாதிரி சார் இதுலேயும் 2 சார் அப்படின்ற பொழுது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படியா என்ன இவர் கொஞ்சம் இவரோட ஸ்டைலில் பேசுவார். பண்ணியிருந்தாருன்னா பிளாஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அவருக்கு அது பிடிச்சதா இருந்துச்சு. விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அஜித்தை சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு குட் பேட் அக்லி வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கனால என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நட்பு ரீதியாக யாராவது ஒருத்தர் இப்போ இயக்குனர் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி கதை இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் அந்த பெரிய ஸ்டாரோட பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஐயோ கண்டிப்பாக பண்ணலான்ட்டுருவாங்க. அப்படி பண்ண முடியலாம் இல்லை சார் டேட் இல்லை சார் அப்படின்றவாங்க. ஆனால் அந்த நடிகரை சந்திச்சு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேசி இந்த மாதிரி ஏகே அப்படின்ட்டுலாம் சொல்லும்பொழுது அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே விஷயங்கள் நடந்துச்சு. அதுதான் ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது. ஏகே அவர்களும் ரொம்ப கூலாக ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சூர்யா சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அவரோட இயக்குனரில் வாலி எவ்வளோ பெரிய ஹிட்ன்றது அவர் லைஃப் டைமில் இன்ன வரைக்கும் எடுத்து பார்த்தா வாலி தான் ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆதிக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார் எப்படியாவது எஸ்ஜே சூர்யா உள்ளே கொண்டலாம். கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி தான் முடியாமல் போச்சு. ஸோ இந்தியன் 2லையும் அவரோட பங்கு இருந்துச்சு. இந்தியன் 3லையும் அவரோட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. உலகநாயகனும் நடிச்சிட்டோம். அடுத்து வேறு யார் இருக்கா? சூப்பர் ஸ்டார் அவர்களோட தான். அந்த மனுஷன் லிஸ்ட்டு தான் அவ்வளோ பேர் இருக்காங்களே, ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்காங்க. இன்னும் ஹாலிவுட்டில் மட்டும்தான் இன்னும் சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கலைன்னு நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜெயிலர் 2ல் விநாயகம் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஜெயிலர் 1ல் 2ல் அதை மிஞ்சின ஒரு கேரக்டராக இருக்கணும். யாரை பண்ண போகிறது? எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே வந்து கேமியோ பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிலரில் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த உன் பேரை தூக்க 4 பேர் அந்த பிஜிஎம், அந்த பாட்டோட பிஜிஎம் போட்டாலே எல்லாருமே நடந்து வர்றது தான் அந்த படத்தை ஹிட் ஆக்குனது அந்த பாட்டு தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சார் அது வேணாம் சார் இது நாங்கள் பண்ணிடுறோம் சார், இந்த கேமராவில் வரோம் சார் நாங்கள் அதை பண்ணிடுறோம் அப்படின்னு எல்லாரோட விருப்பமாகவும் அது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யார் வில்லனா பண்ணுவோம்? ஸோ விநாயகமே அது ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணியிருப்பார். அவர் தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு. அதை தாண்டின ஒருத்தராக எங்கள் இண்டஸ்ட்ரியிலே ஆள் இருக்குது, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னா எஸ்ஏ சூர்யாவை அணுகிருக்காங்க. அவருக்கு பிடிச்சி போயிருக்கு இந்த கதை. சூப்பர் ஸ்டார் அப்படின்றமே அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் பெரிய அமௌண்ட் நீங்கள் வில்லனா ஒத்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இது இருக்கும். அதில் மிகப்பெரிய இது வரைக்கும் எஸ்ஏ சூர்யா வாங்காத சம்பளத்தை பேசினதாகவுமே நிறைய தகவல்கள் வருது. நான் தான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு காசு தேவையில்லை, என் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் பேசணும், என்னை பற்றி அவன் பேசணும், அதை நான் பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு பண்ணக்கூடியவர் தான். சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுமே. ஜெயிலர் 2ல் எஸ்ஏ சூர்யா அப்படின்ற பொழுது அந்த ஜெயிலர் 1ல் எனக்கு அந்த உதைப்பார்ல சேரில் உட்காந்துருக்கும் ஒரு ஷார்ட் இருக்கும், உதைச்சோன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. விநாயகமாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அதை இப்படியே எஸ்ஏ சூர்யாவோட நினச்சி பாருங்களேன். அது தான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. இருந்தாலும் எப்படி இருக்கும் எப்படி வரப்போகுது அப்படின்றதுல இப்பயே அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம கூலியை மறந்துட்டு நம்ம டக்குன்னு ஜெயிலர் 2க்கு போயிடும். ஆனால் அது ஏன் அப்படின்றதான் தெரியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கூலியோட ப்ரொமோஷனும் அதுக்கு உண்டான விஷயங்களை வெளியே வரும் பொழுது இன்னும் அமீர் கான்லாம் நான் தான் சொல்கிறேன், அந்த எங்கே போனாலும் அந்த கிளிம்ஸ்லையாக இருக்கட்டும் மேக்கிங்லையாக இருக்கட்டும் இன்னும் அமீர் கானை காமிச்ச உடனே அடுத்துன்னு வரும் பொழுது அதோட ப்ரொமோஷனும் எக்ஸ்பெக்டேஷனும் ஹையில் இருக்க போகுது. லோக்கி ஹீரோவாகவும் பண்ண போகிறாரு. செதுக்கியிருக்காப்புல ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் செதுக்கியிருக்காப்புல. கூலிக்கு நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்ஏ சூர்யா அவர்களை பத்தி பேசும்போது இந்தியன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசியிருந்தோம். இந்தியன் 2 படம் நிறைய விதமான கலவையான விமர்சனங்களை கலெக்ட் பண்ணியிருந்தது. முக்கியமா இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் இந்த படத்தை சங்கர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற நிறைய விதமான கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அந்த படத்தோட வேலைகள்லாம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 நீங்கள் சொன்ன மாதிரி கலவையான விமர்சனம், லாபகரமான படமாக அமையல. லைக்காக மிகப்பெரிய ஒரு அடி. வேட்டையன் கூட ஒரு மாதிரியான ஒரு வசூலை கொடுத்துருச்சு, விடாமுயற்சியும் ஒரு மாதிரியான ஒரு வசூலை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடி. அவங்க எழுந்திருக்கவே முடியாது. லைக்கா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் ஈடுபட்டது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது சங்கர் அவர்களுக்கும் தெரியும், கமல் அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் இந்த படம் எப்படின்னா. இன்னொன்று சொன்னால் இந்தியன் 3 அவங்க கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதில் இந்தியன் 3 ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் அந்த மாதிரியான ஒரு டேட் மட்டும் இருக்குது. இந்த பேட்ச் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னா இந்தியன் 3 பக்காவாக பண்ணிடலாம். ஏன்னா அந்த இந்தியன் 2 எவ்வளோ விமர்சனப்பட்டாலும் இந்தியன் 3 அந்த ட்ரெய்லருக்கு அந்த டீசருக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதை எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாண்டா சங்கர், இதுதாண்டா கமல், இதுதாண்டா படம் அப்படின்ற அளவுக்கு அந்த சின்ன டீசர் பேசிச்சு பார்த்தீங்களா. அது நாளுக்கு நாள் எப்போ வரும் ஏது வரும் அப்படின்ற பொழுது இது கைவிடப்பட்டுச்சு அப்படின்ட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணி இப்போ இல்லை அப்போ இருந்தே இந்த படத்தில் மேலும் அதிகமாக ஆர்வம் கொண்ட ரெட் ஜெயண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த படத்தை நீங்கள் முடிங்க, இது நல்லா தானே இருக்க போகுது, இது பார்த்தாங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இதை நடுவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன்னாங்க, எதில் நீங்கள் பண்ணாலுமே இந்தியன் 3 வரணும் அப்படின்றத எல்லா ஒரு ஆசையாகவும் ரெக்வஸ்டாகவுமே இருந்துச்சு. இப்போ அதுக்கான வேலைகளை தொடங்க போகிறாங்க. கமல் அவர்கள் அன்பறிவு படத்தில் நடிக்க போகிறாரு.
இந்த பக்கம் தக் லைஃபும் ரெடியாக இருக்குது. இந்த இடைப்பட்ட கேப்பில் நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன்னு கமல் அவர்களும் ஒத்துக்கிட்டதாகவும் கேள்விப்படுறோம். சங்கர் அவர்களும் நம்ம கேம் சேஞ்சரில் வாங்கின அங்கேயும் சில பல அடிகள் வாங்கியிருக்கதாகவும் கேள்விப்பட்டோம். அந்த மனுஷனுக்கு ஒரு கம்பேக் படமாக இந்த இந்தியன் 3 அமையும். இந்தியன் 3 பார்க்கும்பொழுது இந்தியன் 1 ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாடுவாங்க. இதுதான் என்னோட படம், இதுதான்டா படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா. அப்போ அந்த வேல்பாரி கதை என்ன ஆச்சுன்னா 600 கோடி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது இல்லை. நீங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீ என்ன ரேங்க் வாங்கின, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நீ ஃபர்ஸ்ட் 10th எவ்வளவு மார்க் வாங்கின அப்படின்னு பார்த்துட்டு தான் 11th 12th உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க, அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க எவ்வளவு பெரிய இயக்குனரா எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் உங்களோட முன்னாடி பிசினஸ் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்டெப் இருந்தாலுமே சொல்றேன், அது ரெட் ஜெயண்ட்டுக்கு தெரியும். ஓகே சங்கரட் இருக்கு, கமல் அவர்கள் இருக்கு, கமலுக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கு, நீங்க தக் லைஃப்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அன்பறிவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா வரும். அன்பறிவு இயக்கத்தில் வரக்கூடிய படம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் 3 வச்சு நம்ம பிசினஸ் பண்ணிடலாமே அப்படின்னு எல்லாமே இங்க பிசினஸ் தான். அதனால நான் சொல்றேன், அந்த முன்னாடி உள்ள படங்களை வச்சு தான் இது டிசைட் பண்ணுவாங்க. இந்தியன் 3 ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் தான் ரெடி ஆச்சுன்னா ஃபுல்லா முடிஞ்சு.